ஸோ இங்கே இருக்கிற என்னுடைய இனிமையான மகள்களே மாணவ கண்மணிகளே, நன்றி சொல்லி பாருங்க. அந்த நாள் ரொம்ப அழகா இருக்கும். அம்மாவுக்கு நன்றி சொல்லலாம். அம்மா ஐ லவ் யூமா சொல்ல. சில அம்மாக்களுக்கு கோந்துரும், கெட்ட வார்த்தை பேசணும் குன்றும். அவங்களுக்கு என்ன மொழியில புரியுமோ அது சொல்லுங்க. சில அம்மாக்களுக்கு போய் கட்டி பிடிச்சாலே பிடிக்காது, என்ன மேல கசன்னு எரும மாடு மாதிரி விழுறாங்க. ஆனா நீங்க சொல்லணும் அவங்க கிட்ட. ஏன்னா நான் சொல்லவே இல்லை, எங்க அம்மா கிட்ட நான் சொல்லவே இல்லை. ஐ ஆல்வேஸ் டுக் ஹர் ஃபார் கிராண்டட். எங்கள் அம்மா தான், நான் சொன்னேன்ல முதல்ல கல்லூரிக்கு முதல் நாள் அம்மா தான் வந்தாங்க. இன்னும் எவ்வளோ நேரம் பேசலண்ணா, டைம் இருக்கு. அம்மா தான் கூட வந்தாங்க, சொன்னேன் இல்லை உங்ககிட்ட. வந்தாங்க, ஃபீஸ்லாம் கட்டினாங்க. என்ஜினியரிங் ட்ராயிங்கில் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு உடனே அம்மாட்ட தான் போய் சொன்னேன். அப்பா கொன்று எடுத்துடுவாருன்னு சொல்லிட்டு, அம்மா இந்த மாதிரி அரியர் வந்துருச்சுமா, இந்த மார்க் ஷீட்டை ஒழித்து வைப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? நல்ல வேளை நாங்களாம் அந்த காலத்தில் பிடிச்சோம். நவாஸ் அப்போ இருந்திருந்தாலும் உடனே எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருப்பார் வீட்டுக்கு, ப்ளீஸ் நோட் யுவர் டாட்டர் ஃபெயில்டு இன் என்ஜினியரிங் ட்ராயிங். அப்பாட்ட தெரியாமல் அதை காப்பாற்றி மறைச்சி எங்கள் அம்மா தான் அதை இது பண்ணி எல்லாத்துக்கும் கூடவே வந்தாங்க சார். நான் மேடைகளில் பேசுவதற்காக எழுதி கொடுப்பது எங்கள் அம்மா தான், ஸ்கிரிப்ட் எங்கள் அம்மா தான். எனக்கு பாரதின்ற பேரை செலக்ட் பண்ணது எங்கள் அம்மா தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் உங்கள் பேரை மாற்றி வச்சு. இல்லை, எனக்கு வைக்கப்பட்ட பேரே இதுதான். She was everything to me. பட் என்ன ஆச்சரியம் பாருங்களா, அவங்க உயிரோடு இருந்த மட்டும் ஒரு நாள் கூட போய் அம்மா எனக்கு நீ எவ்வளோ செஞ்சிருக்கம்மா, நான் பதிலுக்கு என்னம்மா செய்ய போகிறேன் உனக்கு, அம்மா ஐ லவ் யூ ஸோ மச் சொல்லவே இல்லை. இனிமேல் சொல்லுவதற்கு எனக்கு வாய்ப்பே இல்லை. என்னுடைய அன்பான குழந்தைகள், உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ் அதை செஞ்சிடுங்க. உங்களுக்காகவே துடித்து கொண்டிருக்கிற இரு இதயங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள், நன்றி செலுத்துங்கள். உங்க அப்பா அம்மா என்கிற 2 பேருக்கும் வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? வேற எதுவுமே முக்கியம் இல்லை. அவங்களுடைய படிப்பு, அவங்களோட கெரியர், அவங்களோட ஆம்பிஷன்ஸ், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய ஹெல்த் எதுவும் முக்கியம் இல்லை. என் பிள்ளை நல்லா இருக்கணும், அவ்வளோதான். இன்னைக்கு கூடவே வந்து இவ்வளவு தூரம் உங்களை இந்த கல்லூரியில் சேர்த்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு, எங்க அவர் சொல்கிறபடிலாம் நீ செஞ்சிருவதானே கண்ணு, படிச்சிருன்னு, அவர் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் சொல்கிறாரு இல்லை அதையும் படிச்சிருன்னு, சும்மா இருமா தமிழே தகராறுங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் திட்டலாம், அம்மாவை எப்படி திட்டுறோம்ல. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா நீ, என்ன நீ எந்நேரம் பேசிக்கிட்டே இருக்க. அப்புறம் அம்மாவை பற்றி கிண்டலை பேசுறதுல நமக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காருடா மச்சான். அது எஸ்எம்எஸ் வந்து டிங்குது. எங்கள் அம்மா எடுத்து அலோன்னு பேசிகிட்டு இருக்கு. இப்படி நீங்கள் சொன்னால் கூட உங்கள் அம்மா என்ன சொல்லும், என் பிள்ளைக்கு செல்ஃபோனை பற்றி எல்லாம் தெரியும், எனக்கு தான் எதுவுமே தெரியும், அதையும் அவ்வளோ பெருமையாக சொல்லும். இப்படி ஒரு உறவு இனிமேல் வாழ்க்கையில் கிடைக்குமா என்ன? ஸோ இந்த 4 வருஷமும், அதுவும் குறிப்பாக இன்னைக்கு நீங்கள் வேற என்ன செய்கிறீங்களோ இல்லையோ, ஏற்கனவே சோறுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இந்த அம்மா பேசி கொல்லும், பெல் அடிக்க பாப்பையா சார் இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. நவாஸ் வேற சொல்றார், ராஜா சாரே நடுக்கத்தோடு தான் பேசுவாராம். இது இவரா பேசினா மாதிரி எனக்கு தெரியல, மண்டபத்திலிருந்து யாரோ சொல்லி கொடுத்து அவர் இங்கே சொல்லியது போலவே இருந்தது. நான் ரொம்ப நேரம் பேசலைங்க, ஆனால் ஸ்டூடெண்ட் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அந்த கட்டத்தை தாண்டும் போது எனக்கு அது புரியவே இல்லை. அப்பா அம்மாட்ட நன்றி சொல்லணும். அவங்களுக்கு என்ன பதிலி செஞ்சிட முடியும்? 4 பட்டுப்படம் வாங்கி கொடுத்துடலாமா பிளேஸ்மெண்ட் கிடைச்ச உடனே? முடிஞ்சிருமா? கணக்கு முடிஞ்சிருமா? இஸ் யுவர் அக்கௌண்ட் கோயிங் டு பி டேலிட்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எக்ஸாக்டாக டேலி ஆகிற மாதிரி. எங்கள் அம்மா எல்லாமே செஞ்சது, தினம் எனக்கு காலையில் சோறு கொடுத்தது, ஒவ்வொரு நாள் சோறு நல்லா இல்லை, ஒவ்வொரு நாள் நல்லா இருந்தது, நான் அதுக்கெல்லாம் சேர்த்து 4 பட்டுப்படம் வாங்கி கொடுத்துட்டேன், எங்கள் அப்பாவுக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்டேன், நான் அக்கௌண்ட்ஸோ செட்டில், அப்படி சொல்ல முடியுமா? இது சரி செய்ய முடியக்கூடிய கணக்கா என்ன? ஒன்றே ஒன்று செய்யலாம், ஒரே ஒன்று செய்யலாம் உங்களுக்கு. இந்த 4 வருஷம் முடிஞ்சிட்டு இதே மாதிரி கிராஜுவேஷன் டே நடக்கும். உங்கள் பேட்ச், த பேட்ச் ஆஃப் 2022, நீங்கள் முடிக்கிற போது 4 வருஷம் கழித்து கிராஜுவேஷன் டே அன்னைக்கு இந்த ப்ரொஃபஸர்ஸ் இவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க, இவ்வளோ லெக்சரர்ஸ் இருக்காங்க, இல்லை யாராவது ஒருத்தர், சேர்மன் சார் தான் சொல்லணுன்றது இல்லை,
அவர் திரு வாசுதேவன் அவர்களோ திரு ஸ்ரீனிவாசன் அவர்களோ தான் சொல்லணுன்றது இல்லை. யாராவது ஒரு டீச்சர் உங்கள் அம்மாட்டையோ அப்பாட்டையோ வந்து உங்கள் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, பிரைட் ஸ்டூடெண்ட், ரொம்ப நல்ல குழந்தை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா உங்கள் அப்பா அம்மாட்ட, அது ஒன்றுதான் அவர்களுக்கு நீங்கள் காட்டக்கூடிய நன்றி கடன். நீங்க எப்படி செய்வீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா செஞ்சிருங்க. ஏன்னா நான் செய்யல, இனிமே செய்ய முடியாத சூழல் எனக்கு. உங்களுக்கெல்லாம் அந்த சூழல் இருக்கு. ப்ளீஸ் டூ இட். ஷோ கிராட்டிடியூட். மூணாவது விஷயம், நான் என்ஜினியரிங் டிராயிங்கில் ஃபெயில் ஆனதை சொன்னேன்ல. இப்போ உங்களுக்குலாம் ஆச்சரியமா இருக்கும், ஃபெயில் ஆனதை கூட மேடை போட்டு ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஏன்னா அன்னைக்கு நான் என்ன நினைச்சேன், இதுக்கப்புறம் இருக்கவே கூடாது. ஏன்னா இன்ஜினியரிங் டிராயிங்கில் ஃபெயில் ஆகிட்டுன்றது அவ்வளோ பெரிய அவமானம். நான் பக்கத்தில் பார்க்குறேன், வேறு எந்த பார்ட்டியாவது நிறைய ஃபெயில் ஆகிருக்கு, அது கமுக்கமாக இருக்குது, எதுவும் சொல்ல மாட்டேங்குது எதுவும். அப்போ தன்னந்தனியாக இந்த உலகத்தில் நான் மாத்திரம் தோல்வி அடைந்தார் போல எனக்கு இருந்தது. உலகமே என்னை கைவிட்டார் போல இருந்தது. எல்லாம் இருட்டு. அடுத்த நாள் காலை விடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அந்த கே பாரதிய இந்த 30 வருஷம் கழிச்சு நான் இப்போ திரும்பி பார்க்கும்போது, ஏன்டி எதுக்கு போய் அன்றைக்கி அவ்வளோ அமகலம் பண்ண நீ? இப்போ அதை ஒரு மேடை போட்டு நான் என்ஜினியரிங் டிராயிங்கில் ஃபெயில் ஆனேன் தெரியுமா? நான் 1000 பேர் முன்னால் நான் சொல்லுகிறேன் என்றால் என்ன காரணம் நண்பர்களே? தோல்விகள் தற்காலிகமானவை. அது எந்த தோல்வியா வேணா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு காதல் தோல்வி கூட வந்தா வரலாம். நீங்க நினைச்ச அந்த பையனோ இல்ல பெண்ணோ உங்களை துப்பிடலாம். இனிமேல் வாழவே கூடாது, இது எவ்வளவு பெரிய அவமானம். ஒரு கழுதையும் கிடையாது. வாழ்க்கையில எல்லாம் திரும்பி வரும். ஒரு காதல் போனா இன்னொரு காதல் வரும், ஒரு பஸ் போனா இன்னொரு பஸ் வரும், ஒரு அரியர் வந்தா அடுத்த தடவை பாஸ் ஆகலாம். திரும்பி வராதது 2 விஷயங்கள் தான். வாயிலிருந்து விழுந்து விட்ட வார்த்தை திரும்ப வராது. நழுவ விடப்பட்ட சந்தர்ப்பங்கள் திரும்ப வரவே வராது. எல்லாம் திரும்பி வரும். அப்ப ஸ்டூடெண்ட் லைஃப்ல நீங்க போற போது என்ன செய்யணும் நீங்க? ஏன்னா அவங்க இண்டஸ்ட்ரியில யாரை செலக்ட் பண்றாங்கன்றத பத்திலாம் சொன்னாங்க. நான் இப்போ இவ்வளோ நேரம் ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக என்னுடைய வாழ்க்கையை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இப்போ as a person who has been in an industry recruiting people, எங்கள் அனுபவத்தை நான் சொல்கிறேன், ப்ரீஃபாக தான் சொல்ல போகிறேன். என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரம் இல்லை, MBA ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நாங்கள் கூப்பிட்றோம். நல்ல மார்க் வாங்கியிருக்கு அந்த பிள்ளை. என்ன பிரச்சனைனா பேசுறதுக்கு டைப் படிக்குது, அப்படி பயப்படுது. உடனே நாங்கள் இன்டர்வியூ போர்டில் இருக்கிற எங்களுக்கு தெரியும், we try to put them at ease. இருக்கிறதுலே சிம்பிளான கேள்வியை கேட்கலாம். வாட் இஸ் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன்? 7ஆம் கிளாஸில் படிச்சிருக்கீங்க நீங்களாம். நாங்களாம் அது 10ஆம் கிளாஸில் படித்தோம், நீங்களாம் 7ஆம் கிளாஸ்லேயே படிச்சிட்டிங்க. வாட் இஸ் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன்? வாட் இஸ் பெர்னோலிஸ் தியரம்? வாட் இஸ் அவகேட்ரோஸ் ஹைப்போதசிஸ்? இதெல்லாம் எப்போ படித்தோம் நம்ம? நினைவு இருக்குல்ல? என்னப்பா இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? அவகேட்ரோவின் கற்பித கொள்கை எல்லாம் நம்ம படிச்சுட்டோம் தானே? இது மாதிரி ஏதாவது ஒன்று கேட்போம், ஏன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கேட்போம். ஹவு டு யூ பிரேக் அ சர்க்கியூட்? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். அதுக்கு பதில் தெரியாதா? 80% வாங்கியிருக்கு. கட்டாயம் பதில் தெரியும், சொல்லுவதற்கு வார்த்தைகள் இல்லை, பயப்படுறாங்க. அப்போ இன்னொருத்தன் வரான், இந்த பையன் வரான், அவருக்கு நிஜமாவே பதில் தெரியல. ஐ டோன்ட் நோ, மேபி யூ கேன் ஹெல்ப் மீ அண்டர்ஸ்டாண்டுன்னு என்ன கேட்குறேன். அப்புறம் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஹவு டு பிரேக் அ சர்க்கியூட் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் தான் எனக்கு தோணுது, நான் கேட்டில்ல இவன் பதில் சொல்லணும், இப்போ இவன் கேட்டு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன்னு. ஆனால் நண்பர்களே, எங்கள் நிர்வாகம் என்ன முடிவை எடுக்கிறது தெரியுமா? பதில் தெரிந்தும் சொல்ல தெரியாத இவனை விட பதில் தெரியாவிட்டால் கூட நிலைமையை சமாளிக்கிற இவன் தான் எங்கள் நிறுவனத்துக்கு தேவை என்று எங்கள் நிறுவனம் முடிவெடுக்கிறது. இது கரெக்டா? கரெக்ட் இல்ல. இது நீதியா? இது நீதி அல்ல. இது அறமா? இது அறம் அல்ல. ஆனால் இந்த உலகத்தில் நீதியும் அறமும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உலகத்தில் காலடி எடுத்து வைக்காதீர்கள் கண்மணிகளே. யூ மஸ்ட் பி பிராக்டிக்கல். நீதியும் அறமும் சொல்லித்தான் உங்கள் பெற்றோர்கள் உங்களை வளர்த்திருக்கிறார்கள். ஆனால் வெளி உலகம் அப்படிப்பட்டது அல்ல.
நீங்கள் நிறுவன வேட்டையாடுகிறவன் வேட்டையாடப்படுகிறவன் என்ற 2 பேர் தான் அங்கே இருக்கிறார்கள். நீங்கள் யாராக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். வேட்டையாடப்படுகிறவராக நீங்கள் இருந்தால் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் நீங்கள் வேட்டையாடுகிறவராக மாற வேண்டும். வேற வழி இல்லை கண்மணிகளா, வேற வழி இல்லை. இந்த உலகம் அப்படிப்பட்டது. அல்ல, அங்க இருக்கிற போது புத்திசாலித்தனத்தோடு இருங்கள், வீட்டில் இருக்கிற போது அறத்தோடும் நியாய உணர்வோடும் இருங்கள். அப்படித்தான் வாழ முடியும். அப்போ உங்க கம்யூனிகேஷன் எபிலிட்டிஸை நீங்க வளர்த்துக்கணும். நீங்க எல்லா செமஸ்டரையும் பாஸ் பண்ணணும், எல்லா எக்ஸாம்லையும், இதெல்லாம் நான் சொல்லவே போறதில்ல. அவங்க பார்த்துப்பாங்க. உங்களெல்லாம் ஃபெயிலாக விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களெல்லாம் பார்த்தாலே தெரியுது எனக்கு. நான் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் என் வயசில் கழிச்சிட்டு அவங்கள்ட்ட படிச்சிருந்தா நான் இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் அரியரே வாங்கியிருக்க மாட்டேன். ஏன்னா they will ensure you don't have to worry about it. அவங்க இல்லை, நீங்கள் படிக்கலைன்னா கூட எஸ்எம்எஸ் போட்டு நவாஸ் அவங்க அம்மா வர வச்சிருவார். என்ன பையன் சொன்னானே, சொன்னான் கிளாஸ்லேயே அவன் தான் முதல் மார்க் வாங்கியிருக்கதா சொன்னான். நம்பாத, படிக்க வச்சிருவார், பாஸ் பண்ண வச்சிருவார். அதை பற்றி கவலையே படாதீங்க. முதல்ல வாட் ஆல் தட் யூ நீட் டு வரி அபவுட் இஸ் இன்னைக்கு தான் முதல் நாள் இல்லை உங்களுக்கு. இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த அம்மாவும் பேசி முடியும்னு நினைச்சிட்டு இருக்கோம், இன்னும் அது நடக்கலை. அதை தாண்டி என்ன நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள்? வீட்டுக்கு போயிட்டு நல்லா உட்காந்து அமேசானில் PS1 வந்துருச்சா தம்பிகளா? இன்னும் இல்லையா? சரி, வேற ஏதாவது ஒன்று பார்க்கலாம். I'll see Suits in Netflix, ஏதாவது ஒன்று பார்க்கலாம். ஏதாவது ஒரு படத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? பாருங்க, தாராளமாக பாருங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம், ஃபர்ஸ்ட் டேவை செலிப்ரேட் பண்ண போகிறோம், செய்யுங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் உட்காந்து ஒரு கோல் ஷீட் எழுதுறீங்க. நீங்கள் என்னவாக போகிறீர்கள் என்று இன்னைக்கே எழுத போறீங்க. இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கே ஏங்க? இட்ஸ் ஆல்ரெடி லேட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஆல்ரெடி லேட். நீங்கள் என்னைக்கு +2 ரிசல்ட் வந்ததோ அன்னைக்கே எழுதியிருக்கணும் நான் என்னவாக போகிறேன் என்று. நான் என்ஜினியர் ஆக போகிறேன், அதுதான் தெரியுமே. அதை எழுதாதீங்க. என்ஜினியர் ஆன பிறகு என்ன ஆக போறீங்க? நான் TCSல 12 lakhsக்கு or 15 lakhsக்கு I'm going to join them as an analyst, and 5 years from then I'm going to become a team leader. இதுதான் ஒரு கோல் ஸ்டேட்மெண்ட். ஜான் F. கென்னடி இதைத்தான் சொன்னார். We will put the man on the moon in this decade என்று சொன்னார். நிலவில் ஒரு மனிதனை நாங்கள் கொண்டு நிறுத்துவோம் 10 வருடத்திற்குள். அதுதான் ஒரு கோல் ஸ்டேட்மெண்ட். எவ்வளவு நாளைக்குள்ள நான் என்னவாக போகிறேன்? நான் மேலே படிக்க போறேன், இந்த கல்லூரியில் நான் லெக்சரர் ஆக போறேன், வெளிநாட்டுக்கு படிக்க போறேன், என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் என்ன என்பதை இன்றைக்கு எழுதுங்கள். இன்னைக்கு எழுதிட்டாக அது சத்திய வாக்கு, மாற்ற முடியாது. இல்லை 6 மாதம் கழிச்சு இல்லையே நான் முதல்ல நினைச்சேன் நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இல்லை ஒரு சிவில் இன்ஜினியராக இருந்து அந்த துறையில் ரிசர்ச் பண்ணணும்னு நினைச்சேன். பட் நவ் ஐ ஹவ் சேஞ்ச் மை பிளான்ஸ். ஐ வாண்ட் டு கெட் இன்டு AI பிகாஸ் டேட்டா இஸ் த நியூ ஆயில். நண்பர்களே, அது புரிகிறதா? நான் சொல்லுது உங்களுக்கு புரிகிறதா? ஒரு காலகட்டத்தில் இந்த உலகத்தில் பெட்ரோலியம் தான் காசு கொடுத்தது. பெட்ரோல் வைத்திருந்த நாடுகள் தான் பெரும் பணக்கார நாடுகள். பட் டேட்டா இஸ் த நியூ ஆயில். இன்ஃபர்மேஷன், தகவல் தான் இனிமேல் இந்த உலகத்தில் பணம் கொழிக்க போகிற துறையாக இருக்கிறது. எனவே நான் மாத்திட்டேன், டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு போறேன், இல்லை ஏஐக்கு போறேன். யூ கேன் சேஞ்ச் யுவர் கோல்ஸ், பட் யூ மஸ்ட் ஹேவ் அ கோல். இன்னைக்கே அதை எழுதிடுங்க. அந்த கோல் ஷீட்டை தயவு செஞ்சு எழுதுங்க. நிறைவாக நண்பர்களே, நான் தோல்விகளை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். நிறைய வரும். ஃபர்ஸ்ட் டே பிளேஸ்மெண்ட்டில் எனக்கு கிடைக்கல அப்படின்றத எப்படி போய் எங்கள் அப்பாட்ட சொல்வேன்? கிடச்சிரும். அது சில சமயம் கிளரிக்கல் மிஸ்டேக்னால உனக்கு வர அப்படின்னு தான் அப்பா சொல்லுவார். ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக்குள்ள ஒன்றும் இல்லை. செகண்ட் டேவும் எனக்கு கிடைக்கலப்பா, அப்போ தேர்ட் டே ஆயிடுச்சுப்பா, இன்னும் கிடைக்கலப்பா. கிடைக்கும் நான் வேண்டிட்டு இருக்கேன். நம்ம குலசாமி நம்மளை கைவிடாது, அப்பா சொல்லுவார். அப்போ இது ஒரு தோல்வியா என்றால் வரும். தோல்விகள், அவமானங்கள் வருகிற போது எது முக்கியம் நண்பர்களே? எது முக்கியம் என்றால் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். அது ஒன்றுதான் முக்கியம். எதற்காகவும் தயங்காமல்
தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். 10 விஷயத்தை முயற்சி பண்ணுங்க. நான் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கத்துக்கிறேன், நான் ஜாவாவும் கத்துக்க போறேன், நான் இதுவும் செய்ய போறேன், அதுவும் எல்லாத்திலுமே ஜெயிக்க முடியும்னா ஜெயிக்க முடியாது. ஆனா 10 நீங்க எடுக்கிற போது உங்க மனசுக்கு தெரியும் எது உங்கள் துறை என்று. அந்த துறையிலே கால் பதிக்கிற போது நீங்கள் வெற்றி பெறுவதை காலமும் விதியும் நினைத்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. மிக அருமையான திருக்குறள்கள் இங்கே கேட்பதில் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. இந்த மண்ணின், இந்த நிலத்தினுடைய ஆதி வேதம் அதுதான், திருக்குறள் தான். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் என்பதை மிக அழகாக அவங்க சொன்னாங்க. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். அந்த குறளையும் சொன்னாங்க. நான் இன்னைக்கு இன்னொரு குறள் சொல்றேன் உங்களுக்கு. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். திங்க் பிக் அப்படின்னு இப்ப சொல்றோம்ல, அதைத்தான் 2000 வருஷம் முன்னாடி தாத்தா நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நீங்க உடனே கேட்பீங்க, நான் நினைக்கிறேன் பெருசா தான் உடனே நான் விப்ரோ மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் தான் நினைக்கிறேன். பட் ஆரம்பமே நொண்டி அடிக்குதே. பயப்பட்டுட்டு உங்க கனவுகளை சுருக்கி விடாதீர்கள். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். அடுத்த வரியில வள்ளுவன் சொன்னார், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அதை தடுப்பதற்கு யாராவது முயற்சி செய்தால் கூட, அது நடக்காவிட்டால் கூட, அது அவர்களுடைய குற்றமே தவிர உன்னுடைய குற்றம் இல்லை. பட் இஃப் யூ டோன்ட் திங்க் பிக், அது உன்னுடைய குற்றம். So today is the day that you will have to think big. நீங்க என்னவாக போறீங்க ஆக போகிறோம் என்ற கனவை இன்றைக்கு பதிவு செய்யுங்கள். அது ஒவ்வொரு மாதமும் எடுத்து பாருங்க, அந்த பாத்தில் போயிட்டு இருக்கோம்பான்னு. அதுக்கெல்லாம் நேரமே இல்லைங்க. தினம் காலேஜுக்கு வரதுக்கே 1.5 மணி நேரம் பஸ்ஸில் வருவேன் இருக்கு. அப்புறம் இங்கே வந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பொங்கலை கொடுக்குறாங்க. முதல் அவர்லேயே தூக்கம் வருது. இது தாண்டி எங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, என்சிசியில் சேரணுன்றாங்க. திங்க் பிக்குக்கெல்லாம் டைம் இல்லை. யூ ஹாவ் டு கிரியேட் டைம். உங்களுக்காக நீங்கள் ஒரு நாளின் ஒரு 20 நிமிஷத்தை கொடுத்து கொள்ள வேண்டும். டிவி பார்க்கறத குறைச்சிக்குங்க, சேட் பண்ணுறதை குறைச்சிக்குங்க. அந்த 20 நிமிஷத்தில் என்ன செய்ய போறீங்க? ஏதாவது புத்தகத்தை படியுங்கள். செல்லை விடு, புத்தகத்தை எடு. இதுதான் உங்களினுடைய புது மந்திரமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட நிறைவாக இந்த பாதையில் நீங்கள் ரொம்ப அழகாக போவீங்க. நீங்கள் எனக்கு தெரியும், நான் அந்த பாதையை கடந்து வந்தவள் தானே. சில சமயம் தடுமாறி விழுவோம், தொடச்சிக்கிட்டு அங்கே சுற்றிப்பிட்டு காயத்தில் பேப்பர் ஓட்டிக்கிட்டு ஓடுவோம், திரும்ப விழுவோம், திரும்ப 2 தடவை விழுந்து எழுந்துட்டா அடுத்தது 3ஆவது தடவை விழுறதை பற்றி கவலையாக இருக்காது. அப்படித்தான் விழும். சின்ன பிள்ளைகள் நடப்பதை பார்த்துருக்கிறீர்களா? எத்தனை முறை விழுகிறது. ஓஹோ, நான் விழுந்து விட்டேன், இனிமேல் நான் நடக்கமா. எந்த பிள்ளையாவது இருக்கா? நீங்கள் அப்படி தானே இருந்தீங்க. உங்கள் அம்மாட்ட கேட்டு பாருங்க, முதல்ல கவுந்து விடுங்க, எப்போ விழுந்தீங்கன்னு கேட்டு பாருங்க. உங்கள் அம்மா சொல்லுவாங்க. கவுந்து விழுந்து மூக்கை நசுக்கிட்டு அழுதுகிட்டு அடுத்த செகண்ட் திரும்ப கவுந்து விழ ட்ரை பண்ணும் பிள்ளைகள். அந்த ஸ்பிரிட் எங்க போச்சு உங்களுக்கு? அந்த ஸ்பிரிட் தான் இப்ப தேவை. அப்படித்தான் விழுவோம், திரும்ப எழுந்திரிச்சு போவோம் என்று நீங்கள் போய்கொண்டே இருக்கிற போது தேவையில்லாத சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அது எதிர்பாலினத்தவரின் ஈர்ப்பாக இருக்கலாம், போதையாக இருக்கலாம், தேவையில்லாத சில நண்பர்களினுடைய சகவாசமாக இருக்கலாம். அதான் சொன்ன சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொன்னார். அப்போ தப்பை யாரும் பண்ணக்கூடாதா? தாராளமாக பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். தப்பு பண்ணாமல் யார் இருந்திருக்காங்க? நான் தப்பு செஞ்சால் கூட எப்படி தப்பு செய்யணும்னு மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா ஆஃபீஸ் போயிடுவாங்க, எங்கள் பாட்டி தான் எங்களை பார்த்துப்பாங்க. எங்கள் பாட்டி ரொம்ப கொஞ்சம் ஹியூஜாக இருப்பாங்க. நான் ரொம்ப ஓடுவேன். எங்கள் பாட்டியெல்லாம் என்னை ஓடி பிடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, அப்போ எங்கள் வீட்டில் தூண் இருக்கும். தூணில் ஒரு கயிற்றை கட்டி அந்த கயிற்றோட இன்னொரு எண்டை என்னோட இடுப்பில் கட்டி எங்கள் பாட்டி விட்டுருவாங்க. ஆனால் கயிறு சின்ன கயிறு இல்லை, பெரிய கயிறு. நான் என்ன செய்வேன்னா, அந்த கயிறோடு அவ்வளோ தூரம் போவேன். அது தாண்டி போகும்போது கயிறு இழுத்துரும். உடனே திரும்ப தூணுக்கு வந்துடுவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே போவேன், அவ்வளோ தூரம் போயிடுவேன், அந்த கயிறு இழுத்தோன்னு திரும்பி வந்துடுவேன். தவறு செய்யலாமா என்றால் செய்யக்கூடாது. ஆனால் ஒருவேளை செய்து விட்டால் கூட அந்த கயிறை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அப்பா அம்மா தான் அந்த கயிறு. இனிமேல் திரும்பி வர முடியாத எல்லைக்கு போய்விடாதீர்கள். திரும்பி வரக்கூடிய இடத்திலிருந்து திரும்பி வந்து விடுங்க. ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்னடா மச்சான் இதுக்கு கூட தில் இல்லையாடா உனக்கு என்றால் அந்த தில்லை நிரூபிக்கிறதுக்காக போய் செய்வோம். ஆனால் அதில் அப்பாவோட முகத்தை ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க. இஸ் he going to like this? உங்கள் அம்மாவை கொஞ்சம் நினச்சி பாருங்க. இஸ் she going to like this?
உங்களுக்காக இவ்வளவு பாடுபடுறாங்களே இந்த ஆசிரியர்கள், are they going to like it? இப்போ உங்களுக்காகலாம் இவ்வளவு செய்கிற இவர்களினுடைய விருப்பத்தை தாண்டி வேறு ஏதோ ஒரு நண்பனுடைய விருப்பம் உங்களின் மனதை ஆக்கிரமிக்க நீங்கள் எப்படி முடிவெடுக்கலாம் தோழர்களே, தோழிகளே? அதனால் இது இனிமையான பருவம், சந்தோஷமான பருவம், மகிழ்ச்சியான பருவம். இந்த கல்லூரி வாய்ப்புகளை கொட்டி கொடுக்கிறது உங்களுக்கு. எதை செய்ய நினைத்தாலும் செய்ய முடியும். NAC அக்ரெடிடேஷன் வாங்கியிருக்காங்க, ISO தரச்சான்றிதழ் வாங்கியிருக்காங்க, அட்டானமி வாங்கினது கூட சிலபஸை கட்டமைப்பதற்கான சுதந்திரம் எங்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக என்று சொல்லுகிறார்கள். இவ்வளவு பெருமை வாய்ந்த கல்லூரியிலே இருக்கிறீர்கள், சந்தோஷப்படுங்கள், நன்றி செலுத்துங்கள். இந்த 4 வருடங்களும் கொண்டாட்டமாக உங்களுக்கு கடந்து செல்லட்டும். நீங்கள் படுத்து கொண்டிருக்கிறீர்களா? எழுந்து உட்கார வேண்டிய நேரம் இது. உட்கார்ந்து இருக்கிறீர்களா? என்னப்பா உட்கார்ந்துருக்க, வயசாயிருச்சா? எந்திரிச்சு நடக்க வேண்டிய நாள் இது. இப்போ இந்த அரங்கத்திலிருந்து நடக்க சொல்லல, வாழ்க்கை என்கின்ற பாதையிலே நடக்க சொல்லுகிறேன். நான் ஏற்கனவே நடந்துட்டு தான் இருக்கேன் மேடம். என்னப்பா நடந்துட்டு? ஓடுடா. எதுக்குடா இப்போ நடந்துட்டு இருக்க? ஓடு. நான் இப்பவே ஓடிக்கொண்டுதான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? கண்மணிகளே, பறந்து செல்லுங்கள். இந்த வானம் உங்களுடையது. நன்றி, வணக்கம்.